என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இன்றைய முத்தியனும் இந்த சிறிய தியானத்தில் சிந்தை என்ற தலைப்பில் நம்ம தொடர்ந்து தியானிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டி வருகிறார். நம்ம சிந்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணுன்றத நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த செய்தியில் நம்ம கவனித்து வருகிறோம். எப்படிப்பட்ட சிந்தை இருக்கணும் அப்படின்றத நம்ம ஒரு சில நாட்களாக தியானிக்கிறோம். நேற்று தினத்தில் நம்முடைய சிந்தையில் வார்த்தைகள் பதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்றத ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. வசனத்தால் நிரப்பப்பட்ட சிந்தை நமக்கு கர்த்தர் தருவாராக. எனக்கு இன்னொரு சிந்தையை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 1 அதிகாரம் 5 வசனம். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நமக்கு வர வேண்டிய சிந்தை எப்போதும் நாம் கடந்து போகிற நம்முடைய வழிகள், நாம் செல்லுகிற இந்த வழிகள் எப்படிப்பட்டது என்பதை சிந்திக்க ஆண்டவர் சொல்லுகிறார். 7வது வசனத்தில் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் பல நேரம் நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறோம். ஏன்னு சொல்லி உட்கார்ந்து நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நான் இந்த 6வது வசனத்தில் வாசிக்கிறேன். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை. இன்னைக்கு நமக்கு ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, ஒரு தோல்வி, ஒரு ஆசீர்வாதத்தில் ஒரு குறைவு, இப்படிலாம் இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், உன் வழிகளை சிந்தித்து பார். உன் வழியை சிந்தித்து பார்த்தா தான் அதில் என்ன பிரச்சனைன்றதை நம்ம அறிந்து கொள்ளலாம். வழிகளை சிந்திக்காமல், நம்ம வழிகளை குறித்த கவனம் இல்லாமல், நம்ம எப்படி போகிறோம், எப்படி வாழ்கிறோம், எதை சரி பண்ணணும், என் வழி தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்குதா, என் வழியில் தேவன் பிரியப்படுகிறாரா, இதெல்லாம் நம்ம கவனிக்கலைன்னா உண்மையில் நம்ம திருத்தி கொள்ளவும் வாய்ப்பு இருக்காது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்காது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாகவும் பரிபூரணமாகவும் பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வழிகளை சிந்தித்து பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கிறதுக்கு முன்னால், இன்றைக்கி நான் கடந்து வந்த பாதை தேவனுக்கு உகந்ததாக இருந்துச்சா, கர்த்தரை பிரியப்படுத்தினா தேவன் சந்தோஷப்பட்டிருப்பாரா, எந்த இடத்துலலாம் அவர் துக்கப்பட்டிருப்பார், எதை சந்தோஷப்பட்டிருப்பார், எதை ஆண்டவர் ஏற்றிருப்பார், எதை வெறுத்திருப்பார், என்னுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாக இருந்திருக்குமா அப்படின்றத சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, சங்கீதம் 119:59 நான் வாசிக்கிறேன். 119:59 நான் வாசிக்கிறேன். என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். பார்த்தீங்களா, வழியை சிந்தித்தாதான் என்னுடைய அந்த சிந்தையில் நான் வந்த வழி எப்படிப்பட்டதுன்றது அந்த சிந்தை வந்தால் தான் என்னுடைய கால்கள் சரியாக போகும். சத்தியத்தின் பாதையில் நான் போவேன். அப்படி இல்லைன்னா நம்மளால் ஒழுங்காக போக முடியாது. இன்றைக்கி நம்முடைய பாதை தவறாக போகிறதுக்கு காரணம் வழியை சிந்திக்கிறதே இல்லை, நம்ம சீர்படுத்துகிறதே இல்லை. எனவே தான் நம்முடைய வழிகளை சிந்திக்க ஆண்டவர் சொல்கிறார். வழியில் தாறுமாறு இருக்குதா, வழியில் தேவன் அருவருக்கிற காரியம் இருக்குதா, தேவன் நம்முடைய வழிகளிலே பிரியப்படுவாரா, எப்போதும் அதை யோசிப்போம். அதனால தான் எரேமியா 6 அதிகாரத்தின் 16வது வசனத்தில் நம்ம வழியை சிந்திக்கும் போது என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறார் கர்த்தர் பாருங்களேன். வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். பாருங்க, வழிகளில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதில் நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நல்ல வழி இருக்குது, நம்ம தான் நடக்கலை, நம்ம தவறான வழியில் நடக்கிறோம். வழியில் நின்று கேட்டு விசாரித்து நீங்கள் பூர்வ பாதை எது என்று நீங்கள் கேட்டு அதிலே நடவுங்கள். அப்போ தான் நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவர் சொல்கிறார், உன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் வேணுமா, நல்ல வழியிலே நட. உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள். உங்கள் சிந்தையில் நான் போகிற வழி சரியான்றதை எப்போதும் கவனத்தில் வைக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் நம்முடைய வழிகளில் அங்கே தவறான வழிகளிலே சென்று
நம்முடைய கால்கள் சத்தியத்தை விட்டு விலகி போக அநேக வாய்ப்புகள் வந்துவிடும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தின் 26வது வசனத்தை நான் படிக்கிறேன். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம், உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. உன் கால் நடைகளை சீர்தூக்கிப்பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. தேவன் அந்த கிருபைகளை நமக்கு இன்னைக்கு தருவாராக. சீர்தூக்கி பாருங்க. எந்த வழியெல்லாம் சீரற்று இருக்கிறதோ அதையெல்லாம் சீர்படுத்த தேவன் நமக்கு இந்த நாட்களிலே கிருபை தருவார். எங்கேயாவது கொஞ்சம் வழி தவறுற மாதிரி தெரியுதா, உடனே தேவ சமூகத்தில் அதை சீர்தூக்கி பாருங்க. ஒவ்வொரு நாளும் இந்த சிந்தை நமக்கு இருக்கும் என்றால் நிச்சயமாக ஒரு இளைப்பாறுதல் ஆத்மாவுக்கு கிடைக்கும். அங்கலாய்க்க மாட்டோம், தேவையில்லாமல் அலைந்து திரியவும் மாட்டோம். கர்த்தர் அந்த கிருபைகளை இந்த வார்த்தையை கேட்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. இன்னைக்குரிய மனப்பாட வசனம் எரேமியா 6:16. எரேமியா 6:16 ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் வழிகளை சிந்தித்து பார்க்க, வழியில் தவறு இருக்குன்னு தெரிஞ்சால் உணர்த்தப்பட்டா உடனே சீர்படுத்த ஒழுங்குபடுத்த எங்களுக்கு கிருபத்தாரும். எங்கள் வழிகளில் இருக்கிற தாறுமாறுகளை எடுத்து போடும். கவனமாய் நடக்க உதவி செய்யுங்க. எங்கள் வழிகளை சீர்தூக்கி பார்க்குற அனுபவத்தை எங்கள் எல்லாருக்கும் தந்தரலும். நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். தொடர்ந்து இடைப்படும். தொடர்ந்து எங்கள் வழிகள், எங்கள் பாதைகள், எங்கள் நடைகள் சீர்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.